வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல் நாள் நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் பூண்டு 4 பல் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அது லைட்டாக வதங்கினோடனே தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினோடனே முருங்கைக்காய் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கு தேங்காய் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ காய் வெந்துருச்சு, அதோடு சேர்த்துக்கலாம். குழம்புல தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம்.